அநேக கிறிஸ்தவ சபைகளில் மாதந்தோறும் தசம பாகம் என்ற ஒன்று வாங்கப்படுகிறது. ஏன், எதற்காக தசம பாகம் கொடுக்க வேண்டும் என்று கேட்டால், மல்கியா 3 10வது வசனத்தை ஆதாரமாக காண்பித்து இங்கே தேவன்தான் தசம பாகத்தை கொடுக்க சொன்னார் என்று சொல்கின்றனர். ஆனால் அதே மல்கியா 3 வசனத்தை வாசிக்கும் போது அந்த வசனம் இப்படி சொல்லுகிறது: என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்ட சாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பல கனிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோவென்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனத்திலே கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றால், தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது வானத்தின் பல கனிகளை திறந்து உங்களை நான் ஆசிர்வதிப்பேன். ஒருவேளை ஆசிர்வதிக்காமல் போனால் நீங்கள் என்னிடத்துல கேள்வி கேளுங்க என்பதாக சொல்லுகிறார். இப்படி இந்த வசனத்தை காண்பித்து நீங்க தசம பாகம் கண்டிப்பாக கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது தேவன் உங்களை பல மடங்கு ஆசிர்வதிப்பார். அதுவும் வானத்தின் பல கனிகளை திறந்து உங்களை இடங்கொள்ளாமற் போகும் மட்டும் நிரப்புவார், உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை பொழிவார் என்ற ஆசை வார்த்தைகளை காட்டி இன்றைக்கு சபைகளிலே பல்வேறு விசுவாசிகளை தசம பாகம் கொடுக்க சொல்லி ஊக்குவிக்கின்றனர். அது மட்டுமல்ல, தசம பாகம் கொடுக்காத பட்சத்திலே உங்களுடைய ஆசீர்வாதம் திருடப்பட்டு வருகிறது என்றும் பொய் சொல்கின்றனர். இப்படி இவர்கள் பொய் சொல்லும் போது அந்த வசனத்தை நிதானமாக ஆராய்ந்து படித்து பார்த்தால் அங்கே அந்த தசம பாகத்தை ஏன் கொடுக்க சொன்னார், அதுவும் யாரை கொடுக்க சொன்னார் என்பது தெளிவாக புரிகிறது. இந்த ஒரு கேள்வி அவர்களுக்கு வரவில்லையா? இந்த வசனத்தை வாசிக்கும் போது அங்கே யாரை கொடுக்க சொல்லியிருக்கிறார், அதுவும் ஏன் கொடுக்க சொன்னார் என்ற கேள்வி அவர்களுக்கு வரவில்லையா? அப்படி ஏன் கொடுக்க சொன்னார், அதுவும் யாரை தசம பாகம் கொடுக்க சொல்லி இருக்கிறார் என்று கேட்டால் அவர்களிடத்தில் பதில் இல்லை. மாறாக என்ன சொல்வார்கள் என்றால், நாங்கள் தசம பாகம் கொடுத்தோம், நாங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றோம், அதே போல நீங்களும் தசம பாகம் கொடுத்தீர்கள் என்றால் தேவன் உங்களையும் ஆசீர்வதிப்பார், அதுவும் பல்வேறு மடங்கிலே ஆசீர்வாதத்தை நீங்கள் காண்பீர்கள் என்று சொல்கின்றனர். ஆனால் உண்மையில் மாதந்தோறும் ஒரு விசுவாசி சபைக்கு சென்று தசம பாகம் கொடுத்து வருகிறார். முடியாத பட்சத்திலும் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய பணத்தை தசம பாகமாக கொடுக்கிறார். அப்படி அவர் கொடுத்தும் அவரால் செழிப்படைய முடியவில்லை. அவரை தேவன் வானத்தின் பல கனிகளை திறந்து ஆசீர்வதிக்கவில்லை. அது ஏன்? என்ன காரணம்? என்ன காரணம் என்றால், தசம பாகம் கொடுத்தால் அவர் ஆசீர்வதிக்க மாட்டார் என்பதுதான் காரணம். உடனே உங்களுக்கு ஒரு ஆச்சரியம் ஏற்படலாம். ஏன் அவர் தசம பாகம் கொடுத்தால் ஆசிர்வதிக்க மாட்டார்? தசம பாகம் கொடுத்தால் ஆசிர்வதிப்பேன் என்று மல்கியா 3 வசனத்திலே சொல்லி இருக்க, நீங்கள் இப்படி தசம பாகம் கொடுத்தால் அவர் ஆசிர்வதிக்க மாட்டார் என்று சொல்கிறீர்களே, அது ஏன் என்று நீங்கள் கேட்கலாம். தசம பாகம் கொடுப்பதில் எந்த ஒரு பிரயோஜனமும் நமக்கு இல்லை என்பதை தெரிந்து கொள்ளத்தான் இந்த வீடியோ. இப்போது தசம பாகம் கொடுக்க தேவையில்லை என்பதற்கான 2 ஆதாரங்களை பார்ப்போம். முதல் ஆதாரம், நாம் பழைய ஏற்பாட்டின் விசுவாசிகள் அல்ல, புதிய ஏற்பாட்டின் விசுவாசிகள். 2 கொரிந்தியர் 3 வசனத்திலே பவுல் என்ன சொல்லுகிறார் என்பதை வாசிக்கிறேன், கவனியுங்கள். புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதியுள்ளவர்கள் ஆக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்திற்குரியதாய் இராமல் ஆவிக்குரியதாய் இருக்கிறது. எழுத்து கொல்லுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரர் என்று அறிமுகப்படுத்துகிறார். அதனால்தான் புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி என்று அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை அறிமுகப்படுத்தும் போது ஏற்கனவே பழைய உடன்படிக்கை என்ற ஒன்று இருந்திருக்கிறது என்று அர்த்தம். அதனால் அந்த பழைய உடன்படிக்கைக்கு நாங்கள் ஊழியக்காரர்கள் அல்ல, புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரர்கள் என்று சொல்லுகிறார். அப்படி சொன்னது மட்டுமல்லாமல் அவரே எங்களை தகுதியுள்ளவர்கள் ஆக்கினார் என்றும் சொல்லுகிறார். அடுத்த வரிகளில் அந்த உடன்படிக்கை எழுத்திற்குரியதாய் இராமல், நன்றாக கவனித்து பாருங்கள், பழைய உடன்படிக்கை என்பது எழுத்திற்குரியதாய் இருந்தது. தேவனாகிய கர்த்தர் எழுத்து வடிவத்திலே எழுதி அதை மக்களுக்கு கொடுத்து, இது என்னுடைய கட்டளைகள், இதை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று சொன்னார். ஆதலால் அந்த உடன்படிக்கையானது எழுத்திற்குரியதாய் இருந்தது. ஆனால் புதிய ஏற்பாட்டின் உடன்படிக்கையோ எழுத்திற்குரியது அல்ல. அதைத்தான் இங்கே என்ன சொல்லுகிறார் என்றால், அந்த உடன்படிக்கை எழுத்திற்குரியதா இராமல் ஆவிக்குரியதா இருக்கிறது. எந்த உடன்படிக்கை? இந்த புதிய உடன்படிக்கையானது எழுத்திற்குரியது அல்ல, மாறாக ஆவிக்குரியதா இருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்போ பழைய உடன்படிக்கையானது எழுத்திற்குரியது. அதனால்தான்
அதற்கு கீழ் இருக்கிற 8வது வசனத்திலே தொடர்ந்து என்ன சொல்லுகிறார் என்று பாருங்கள். ஒளிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமையுள்ளதாய் இருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிக மகிமையுள்ளதாய் இருக்கும். இங்கே அவர் கேள்வி கேட்கிறார். இந்த பழைய உடன்படிக்கையில் பழைய ஏற்பாடுகளிலே எழுதப்பட்ட சட்ட திட்டங்கள் எழுத்திற்குரியதாக இருந்தது. அப்படிப்பட்ட எழுத்திற்குரியது ஒளிந்து போகிற மகிமையை உடையது. அப்போ ஒளிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமையுள்ளதா இருந்தால் பாருங்க, பழைய உடன்படிக்கையின் சட்டதிட்டங்கள் மிகவும் முக்கியமானது. அவற்றை இன்றைக்கும் கடைபிடிக்க வேண்டும், ஏன்னா அதுவும் பைபிள்ல தான் இருக்கிறது அப்படின்னு யாராவது சொல்லி பழைய உடன்படிக்கைக்கு ஏற்ற சட்டதிட்டங்களை கொண்டு வந்து உங்க முன்னாடி நிறுத்தி இதை நீங்க கடைபிடிக்கணும், பைபிள் சொல்றது மூலமா இந்த சட்டதிட்டங்களை எல்லாம் நாம் கடைபிடித்து வாழணும் என்று சொன்னால் நீங்கள் அதை கடைபிடிக்க வேண்டிய அவசியமில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அந்த ஊழியம், சட்டதிட்டம், கட்டளைகள் எல்லாம் ஒளிந்து போனது என்பது நிரூபணமாகிறது. ஆதலால் நாம் புது உடன்படிக்கையின் ஊழியக்காரர்கள் மற்றும் விசுவாசிகள். நாம் பழைய ஏற்பாட்டின் சட்டதிட்டங்களை கடைபிடிக்க வேண்டாம். சரியா? இதுதான் முதல் ஆதாரம். இப்போது இரண்டாவது ஆதாரத்தை பார்ப்போம். இரண்டாவது ஆதாரம் நியாயப்பிரமாண சட்டதிட்டம் இல்லை. இன்றைக்கு நாம் தசம பாகம் கொடுக்கிறோமே, அது நியாயப்பிரமாணத்தினுடைய ஒரு சட்டதிட்டம். நியாயப்பிரமாணத்திலே தசம பாகம் கொடு என்று சொல்லப்பட்டதுனால தான் தசம பாகம் கொடுக்கிறோம். நியாயப்பிரமாணத்துல சொல்லலைன்னா தசம பாகம் கொடுக்க மாட்டோம். சரியா? கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 23 25 வரை உள்ள வசனங்கள். ஆதலால் விசுவாசம் வருகிறதற்கு முன்னே வெளிப்பட போகிற விசுவாசத்திற்கு ஏதுவாக நாம் அடைக்கப்பட்டவர்களாய் நியாயப்பிரமாணத்தின் கீழ் காவல் பண்ணப்பட்டிருந்தோம். விசுவாசம் வருகிறதற்கு முன்னே என்று சொல்லும்போது புதிய உடன்படிக்கை வருவதற்கு முன்னே பழைய உடன்படிக்கை இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது அந்த பழைய உடன்படிக்கை எழுத்திற்குரியதாய் இருந்ததினால் சட்டதிட்டங்கள் அடங்கிய, கட்டளைகள் அடங்கிய நியாயப்பிரமாணமாக இருந்தது. அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்துல என்ன எழுதியிருக்கிறதோ அதற்கு நாம் கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். அப்படி நாம் கீழ்ப்படிந்து வாழும்போது நியாயப்பிரமாணத்தின் கீழ் காவல் பண்ணப்பட்டிருந்தோம் என்று சொல்லுகிறார். 24வது வசனம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவனிடத்தில் வழி நடத்துகிற உபாத்தியாய் இருந்தது. 25வது வசனம். விசுவாசம் வந்த பின்பு நாம் உபாத்திக்கு கீழானவர்கள் அல்லவே. இந்த 2 வசனங்களிலும் நாம் ஒரு கருத்தை புரிந்து கொள்ள வேண்டும். 24வது வசனத்துல பாருங்க, நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவனிடத்தில் வழிநடத்துகிற உபாத்தியாய் இருந்தது. இந்த இடத்திலே நியாயப்பிரமாணம் ஒரு உபாத்தியாய் இருந்தது என்று சொல்லுகிறார். அப்படி விசுவாசம் வந்த பின்பு நாம் உபாத்திக்கு கீழானவர்கள் அல்லவே. 23வது வசனம் நியாயப்பிரமாணத்தின் கீழ் காவல் பண்ணப்பட்டிருந்தோம் அப்படின்னு சொல்லும்போது நியாயப்பிரமாண சட்டதிட்டத்திற்கு நீங்கள் கீழானவர்கள் என்று சொல்லிவிட்டு 25வது வசனத்தில் நாம் உபாதிக்கு கீழானவர்கள் அல்லவே அப்படின்னு சொல்றார். எப்போது புதிய உடன்படிக்கை வந்துச்சோ, எப்போது விசுவாசம் வந்துச்சோ அப்போதே நாம் பழைய உடன்படிக்கையை தூக்கி வீசிட்டு புதிய உடன்படிக்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி புதிய உடன்படிக்கையை நாம் ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு நடந்தோமானால் நியாயப்பிரமாணத்தில் இருக்கிற தசம பாகம் என்ற கட்டளையை நாம் பின்பற்றக்கூடாது. ஒருவேளை நாம் பின்பற்றினால் நாம் பழைய உடன்படிக்கையில் இருக்கிறோம் என்று அர்த்தம். இன்றைக்கு பழைய உடன்படிக்கை இருக்கிறதா? பழைய உடன்படிக்கையை நாம் பின்பற்றணுமா? நியாயப்பிரமாணத்தின் சட்டதிட்டங்களை நம்ம பின்பற்றணுமா அப்படின்னு கேட்டோம்னா அதற்கு வேதம் என்ன சொல்லுதுன்னா நீ அதை பின்பற்ற கூடாதுன்னு சொல்லுது. அப்போ நம்ம பின்பற்ற கூடாதுன்னா என்ன பண்ணணும்? தசம பாகம் கொடுக்க கூடாது. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? தசம பாகம் எதற்காக கொடுக்கணும்? தசம பாகம் கொடுப்பது நியாயப்பிரமாணத்தினுடைய கட்டளை. அதனால நம்ம தசம பாகம் கொடுக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நியாயப்பிரமாணத்தின் கட்டளை இல்லாத பட்சத்துல எதுக்கு நம்ம தசம பாகம் கொடுக்கணும்? இன்னொரு விஷயத்தை இதில் நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். புதிய ஏற்பாட்டின் விசுவாசிகளிடத்துல தசம பாகத்தை பெறுவதற்கு எதற்காக பழைய ஏற்பாட்டின் வசனமாகிய மல்கியா 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை காண்பித்து தசம பாகத்தை பெறுகிறார்கள்? மல்கியா 3ஆம் அதிகாரம் 10வது வசனம் புதிய ஏற்பாடா பழைய ஏற்பாடா? பழைய ஏற்பாடு. பழைய ஏற்பாட்டினுடைய ஒரு கட்டளை. அந்த கட்டளையை இன்றைக்கு புதிய உடன்படிக்கையில திணிச்சு தசம பாகம் கொடு அப்படின்னு இன்றைக்கு இருக்கக்கூடிய போதகர்கள் சபைகள்ல பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாங்க.
அவங்க சொல்றத நம்பி நீங்களும் போய் தசம பாகம் கொடுத்துட்டு இருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் தசம பாகம் கொடுக்கணுமா? அந்த புதிய உடன்படிக்கையை மீறி தசம பாகம் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். தசம பாகம் கொடுக்கலாமா வேண்டாமா என்று பார்த்தால் தசம பாகம் கொடுக்க கூடாது என்பதுதானே சரி. இனிமேல் யாரும் உங்களுடைய சபைக்கு தசம பாகம் கொடுக்க வேண்டாம். ஏன்னா தசம பாக சட்டம் புதிய ஏற்பாட்டிலே இல்லை. சரியா?